வெல்கம் டு ஆல் தி ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 7 ஜனவரி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். தபில் சொங்கிலி மற்றும் நட்புஜா எந்த மாநிலத்தின் நடனம்? அசாம். குக்கா மற்றும் கோர் ஹரியானா. ஜோரா மற்றும் ஜாலி ஹிமாச்சல பிரதேசம். ஹாஃபிசா மற்றும் டமாலி ஜம்மு அண்ட் காஷ்மீர். லதா மங்கேஷ்கர் மற்றும் பிஸ்மில்லா கான் 2001ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. சங்கராச்சாரியார், விவேக சூடாமணி, சௌந்தர்ய லகாரி, பஜகோவிந்தம் மற்றும் சிவானந்த லகாரின்னு சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. பாராளுமன்றத்தில் 2/3 பெரும்பான்மையுடன் திருத்தம் மற்றும் விகிதிசாரா பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் ராஜ்யசபா உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் முறை அப்படிங்கிற விஷயத்த தென்னாப்பிரிக்கா நாட்டில இருந்து எடுத்துக்கிட்டோம். 8வது ஐந்தாண்டு திட்டம் 1992 இருந்து 97 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. பகுதி 21 நம்ம இந்திய அரசியலமைப்புல தற்காலிக, இடைக்கால மற்றும் சிறப்பு ஏற்பாடுகளை சொல்லியிருக்காங்க. தாமார் கிளர்ச்சி 1789 இருந்து 1832 வரைக்கும் போலாநாத் சகே தலைமையில நடந்துச்சு. தாத்ரா மற்றும் நாகர் ஹவேலியில கொண்டாடக்கூடிய பண்டிகை ஹோலிகா தகான். ஜெயபிரகாஷ் நாராயணன் ஏன் சோசியலிசம் சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. பிரதமர் ஷரமுகி மாந்தன் தொழிலாளர் அமைச்சகம் 2019ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அடல் பூஜல் யோஜனா ஜல்சக்தி அமைச்சகம் 2019. பிரதமர் கிசான் சம்மான் நிதி நிதி அமைச்சகம் 2019. PM மத்ஸ்ய சம்பத் யோஜனா மீன்வள அமைச்சகம் 2020. கரீப் கல்யாண் ரோஜ்கார் அபியான் 2020. இந்திய பத்திரிகையாளர் சங்கத்தின் முதல் பெண் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? சங்கீதா பருவா பிஷாரோட்டி. நவம்பர் மாதத்திற்கான ICC ஆண்களுக்கான மாத வீரருக்கான விருதை வென்றவர் யார்? சைமன் ஹார்மர். 2025ஆம் ஆண்டு சையத் முஸ்டாக் அலி கோப்பையை வென்ற அணி எது? ஜார்க்கண்ட். தென்னாப்பிரிக்காவிலிருந்து 8 கருப்பு நிற கப்புச்சின் குரங்குகளை இறக்குமதி செய்த விலங்கியல் பூங்கா எது? பன்னர்கட்டா. இந்தியா எந்த நாட்டுடன் கூட்டு ராணுவ பயிற்சி சூறாவளி 2 நடத்தியது? ஐக்கிய அரபு எமிரேட்ஸ். இந்தியா எந்த நாட்டுடன் ICAR INTA விவசாய வேலை திட்டத்தில் கையெழுத்திட்டது? அர்ஜென்டினா. ஏர்டெல் இந்தியாவின் நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார்? சஷ்வந்த் சர்மா. ஓமனின் மிக உயர்ந்த விருதான ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் ஓமன் விருதை பெற்றவர் யார்? நரேந்திர மோடி. சோ இது இவருக்கு 29வது கௌரவம். 2025ஆம் ஆண்டில் காஃபி உற்பத்தியில் இந்தியாவின் உலக தரவரிசை என்ன? 7. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் திட்டமிடப்பட்டுள்ள சர்வதேச மல்யுத்த சாம்பியன்ஷிப்பின் பெயர் என்ன? ருஸ்தம் JNK. இந்திய ராணுவ அகாடமியிலிருந்து வெளியேறிய முதல் பெண் அதிகாரி யார்? சாய் ஜாதவ். இந்த சாய் ஜாதவ் தான் இந்திய ராணுவ அகாடமியிலிருந்து முதல் முறையா அந்த படிப்பை முடிச்சிருக்காங்க. இவங்க டெரிட்டரியல் ஆர்மி அப்படிங்கிற ஒரு மிலிட்டரி அகாடமிக்கு ப்ரொமோட் ஆயிருக்காங்க. இந்தியாவும் எந்த நாடும் பாதுகாப்பு ஒத்துழைப்புக்கான விருப்ப கடிதத்தில் கையெழுத்திட்டன? அதாவது சைன்ட் ஆஃப் லெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லெட்டர் ஆஃப் இன்டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சைன்ட் லெட்டர் ஆஃப் இன்டென்ட் LOI அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த ஒரு பாதுகாப்பு ஒத்துழைப்புல கையெழுத்திட்ட நாடு இந்தியா மற்றும் நெதர்லாந்து. சமீபத்தில் செய்திகளில் காணப்பட்ட கேலக்சி தவளை இந்தியாவின் எந்த பகுதியில் மட்டுமே காணப்படுகிறது? மேற்கு தொடர்ச்சி மலைகள்.